One talented singer sung a song for very very less, but most of the song for very very bliss. அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை தான் நம்ம இப்போ பேசுறோம். இப்போ நம்ம ஸ்ரேயா கோஷல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் இந்தியன் சினிமாவில் எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஒரு பேன் இந்தியா சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஸ்ரேயா கோஷலுக்கு இருக்கிற ஒரு குவாலிட்டி என்னன்னா அவங்க எந்த மியூசிக் டைரக்டர் கூட கொலாப் பண்ணும் போதும் அவங்களோட வெர்ஷன் ஆஃப் சாங் வந்துடும். அவங்களோட வாய்ஸ்க்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது அதே மாதிரியே ஒரு சிங்கர் இருக்காங்க. ஆனா மேக்சிமம் பேருக்கு தெரியல. அதுதான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். அவங்க மதுஸ்ரீ. எனி கெஸஸ்? ஸோ மதுஸ்ரீ அவங்க சூப்பரான சிங்கர். மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்ரேயா கோஷல் லெவலுக்கு வர வேண்டியவங்க. ஆனா ஹிந்தியில அவங்க பத்தி மேக்சிமம் தெரியும். தமிழ்ல ரொம்ப கம்மியான பாடல்கள் தான் பாடி கொண்டிருக்கிறார்கள், பாடினார்கள். மிகவும் குறைவான ஃபேன்களை தான் சம்பாதித்தார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்களோட எல்லா மோஸ்ட் ஆஃப் த சாங் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். மதுஸ்ரீ சிங்கர் சாங் ஃபார் தமிழ் சினிமா. இப்போ இவங்க வந்து பாட்டா எடுத்துக்காம ஏன் அப்படி சொல்லணும்னா அவங்க மியூசிக் டைரக்டர் கிட்ட நிறைய பேருக்கு கொலாப் பண்ணிடுறாங்க. ஆனால் எல்லா சாங்குமே அவங்க பாடினதால அவங்களோட வெர்ஷன் ஆஃப் சாங்காக தான் இருக்கும். அதில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஏஆர் கூட அவங்க கொலாப் பண்ண சாங். மேக்ஸிமம் நிறைய பாட்டு ஏஆருக்கு தான் அவங்க பாடியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாங் வந்து இப்போ மேக்ஸிமம் ரொம்ப ட்ரெண்டாக போச்சுல, மல்லிப்பூ வீட்டிக்கே விருந்து தந்தது காடு தலைவனுக்கு வணக்கத்தை போடு அப்படின்ற படத்துல, படம் பேர் அது கிடையாது. அப்படின்ற படத்துல மல்லிப்பூன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பாடுனது மதுஸ்ரீ தான். அதுக்கடுத்து எனக்கு வந்து இவங்க இப்போ பாடுறதோட எனக்கு இந்த 2000 to 2010 பீரியட் வரைக்கும் அப்பதான் அவங்க பீக்கு. அவங்க அந்த டைம்ல பாடின பாட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் இப்போ பிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்க்கறது வந்து அன்பே அருள்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு படத்துல மயிலிறகேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. வேற மாதிரி இருக்கும் பாட்டு. அதுக்கடுத்தது வந்து சிவாஜியில வாஜி வாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். பூம்பாவா அந்த பாட்டு தான். பூம்பாவாவா ஐயோ அந்த பாட்டு தான். அந்த பாட்டும் வேற லெவலில் இருக்கும். மதுஸ்ரீ வாய்ஸ். அதுக்கு அடுத்ததாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் நம்ம வாய்ஸ்ல எனக்கு பிடிச்சது வந்து மருதாணி. சக்கரை கட்டியில ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. இப்போ வரைக்குமே வேற மாதிரியான ஒரு பாட்டு மருதாணி. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு சாங் வெரி வெரி ஃபேவரட். அந்த பாட்டு தான் சண்டைக்கோழி அப்படின்னு சொல்லிட்டு படம் பேர்ல பாட்டு பேர் சண்டைக்கோழி. 6 படத்துல வேற லெவல்ல இருக்கும் பாட்டு. முடிந்தால் இயர்போன் ஸ்பீக்கரில் கேட்டு பாருங்கள், செய்து பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக ஆரிஸ் ஜெயராஜ் அவங்க பண்ண காம்பினேஷன். நெக்ஸ்ட் ஆரிஸ் ஜெயராஜ். அதுல வந்து ரகசிய கனவுகள் சொல்லிட்டு பீம் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வேற லெவல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பச்சை கிளி முத்துச்சரம் இந்த படத்துல வந்து உனக்குள் நானேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அது ஃபர்ஸ்ட் பாமாய் ஸ்ரீ வாய்ஸ்க்கு தான் இங்க டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க வேர்ஷன் ஒரு சாங் அதே பாட்டு தான் அவங்க வேர்ஷன்ல பண்ணியிருப்பாங்க. வேற மாதிரி ஹை பிச்சில் தான் பாடியிருப்பாங்க. மஜாவா இருக்கும். உனக்குள் நானே உருவும் இரவில் உள்ளத்தை. அதுக்கப்புறம் வைகாசி நிலையம்னு சொல்லிட்டு உண்டாலே முன்னாலே படத்துல ஒரு பாடல் இருக்கும். உண்மையாலே வேற லெவல் பாட்டு. மோஸ்ட் அண்டர்ரேட்டட் சாங் ஆஃப் ஆரிஸ் ஜெயராஜ். அதுக்கு அடுத்தது வந்து யுவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது யுவன் கொலாபரேஷன் மதுஸ்ரீ. அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து மங்காத்தால ஏ நண்பனேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். டூயட் பாடியிருப்பாங்க. யுவன் வாய்ஸ்ல ரெண்டு பேர் வாய்ஸ்லுமே ஒரு மாதிரி போட்டா குட்டி போட்டு பாடியிருப்பாங்க. வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து சர்வம்ல சிறகுகள்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுவும் வேற லெவல்ல இருக்கும். அந்த பாட்டும் சிறகுகள் வந்தது எங்கோ செல்ல இரவுகள் தேர்ந்தது கண்ணில். அதுக்கு அடுத்ததாக தீபாவளி கண்ணன் வரும் வேலை அப்படி என்ற ஒரு பாடல் இருக்கும். அதுவும் மோஸ்ட்லி இந்த சாங் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இவங்க பாடினாங்கன்றது ஒரு கேள்விக்குறியே. அதுக்கு அடுத்தது வந்து இது வரைக்குமே ஒரு மியூசிக் டைரக்டர் கொலாப் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிவிக்கு ஒரே ஒரு பாட்டு பாடிருக்கேன். இப்போ வரைக்குமே நிறைய பெண்களுக்கு பிடித்த பாடல் அதுதான். எப்போ நீ என்ன பாப்பன்னு சொல்லிட்டு காலி படத்துல வேற லெவல்ல இருக்கும் அந்த பாட்டும். அதுக்கு அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர். அதுக்கு அடுத்தது சி சத்யா அவங்க ஒரு மியூசிக் டைரக்டர்.
தெரியலன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. அதில் வந்து என் பேரே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். எங்கேயே போடும் படத்தில் அந்த பாடலும் உன் பேரே தெரியாது உன்னை கூப்பிட முடியாது. அதே மியூசிக் கூட இவன் வேற மாதிரி படத்துல வந்து என்ன மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அதுவும் வேற லெவல்ல இருக்கும். என்ன மறந்தேன் எதற்கு மறந்தேன் என்ன. அதுக்கப்புறம் வந்து வித்யாசாகர் மியூசிக்ல டீடான் கோயில் மணி ஜி படத்துல ஒரு பாடல் இருக்கும். கோயில் மணி கோயில் மணி நான் அதுவும் ஓரளவுக்கு சூப்பரா இருக்கும். இதுதான் மோஸ்ட்லி பாடின தமிழ் சினிமா பாடல்கள். இது வந்து நான் கலெக்ட் பண்ணி 7% பாடல் வந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா பிலிமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரேன்.